இடுபவன கருத்து நீங்க இந்த இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? இப்ப அவர் சொல்றது வந்து ஒரு இந்தியனா இருக்கிறார், அவர் எங்க வந்தாலும் வாக்குரிமை இருக்கலாம். இன்னொன்று வந்து எல்லாரையும் வரவேற்போம். இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த விஷயத்தை? அதாவது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் வந்து இனம். அந்த இனம் வந்து தனக்கென தனித்த வரலாறும் ஒரு பூர்வீகமான நிலப்பரப்பும் ஒரு கூட்டு உளவியல் உருவாக்கமும் ஒரு பொது பண்பாடு கொண்டிருந்தா தேசிய இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மூத்த தேசிய இனம் வந்து தமிழ் தேசிய இனம். அந்த தமிழ் தேசிய இனத்தோட வரலாற்று தாய் நிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து அண்ணா பேர் சுட்டினாருன்னு நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். ஆனா 11ஆம் நூற்றாண்டுல இளம்புறனார் வந்து உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறாரு. அந்த வரலாற்று வழிபட்ட தாய் நிலம் தாயகம் தமிழ்நாடு. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒன்றியத்துக்குள்ள ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தாலும் தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசம், தமிழ் தேசியத்தோட தாயகம். இந்த தாயகத்தை வந்து கலப்பின தாயகமாக மாற்றக்கூடிய சதி செயலை வந்து பாஜக அரசு செய்து வருது. இதுல வந்தாரை வாழ வைப்போம்ங்கிறது நமது பண்பாடு, அதை நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. இங்க தமிழ்நாட்டுக்கு மாற்று மொழிக்காரங்க மாற்று இனத்துக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கு ஒரு விழுக்காடு இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. இங்க வரமுறை இல்லாம அதிகப்படியா இங்க குடியேறினாங்கன்னா அது இந்த தாயகத்தை வந்து முற்றுமுழுதாக சிதைக்கும், பண்பாட்டை சிதைக்கும், தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். இதுல வடநாட்டுக்காரங்க இங்க பொருளாதாரத்தை பெரிய அளவில் அவங்க அபகரிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பொருளாதாரம் தானே அவங்க வர்றாங்க, வேலை செய்றாங்க, பொருளீட்டி கொண்டு போறாங்க அப்படின்னு நினைக்கலாம். வெள்ளக்காரங்க இந்த நாட்டை வந்து 300 ஆண்டு ஆண்டாங்க. 300 ஆண்டு ஆண்ட வெள்ளக்காரங்க இந்த நாட்டின் மீது வந்து போர் தொடுக்கல, ராணுவத்தை குவிக்கல, எல்லையை வந்து ஆக்கிரமிக்கல. அவங்க வணிகத்தின் ஊடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றாங்க, நாடு தானா அடிமைப்படுது. அதே போல இங்க அமைப்பு சாரா பணி தொடங்கி எல்லா பணிகளுக்குள்ளேயும் வடநாட்டுக்காரங்க வர்றாங்க. அஞ்சலக பணிக்குள்ள வர்றாங்க, அப்புறம் மற்ற தொடர்வண்டி பணிக்குள்ள வர்றாங்க, எல்லா பணிக்குள்ளே வர்றாங்க. இந்திய வந்து நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு எந்த தமிழ்நாடு போராட்டம் செஞ்சதோ அதே தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரன் வந்து அந்த இந்திக்காரர்கள் வந்து அவங்க தாய்மொழியில நம்மகிட்ட பேசுறாங்க. நாம வலுக்கட்டாயமா இந்திய பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம். ரெண்டு விஷயம் இங்க அதான் இந்த முதல் செய்தி வந்து ஒரு குறுக்கீடு. ஒன்று, அவர்கள் இந்தியர்கள் எங்க வேணாலும் வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒண்ணு. நாகராஜ் அவர்கள் சொல்றாங்க சட்டம் அப்படித்தானே இருக்கு. நாங்க எளிமையா கேட்கிறேன். இப்ப இந்தியர்னா ஐயா சொன்னது போல ஒரிசாவில் வி கே பாண்டியன் வந்து இந்தியர் தான். இவங்களோட கோட்பாடு படி இந்து கூட. இங்க சோனியா காந்தி அம்மையாரை நாட்டை ஆளக்கூடாதுன்னு எழுத்ததான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல ஒரு தர்க்க நியாயம் உண்டு. ஆனா வி கே பாண்டியன் இந்து தானே, இந்தியன் தானே. வி கே பாண்டியன் ஒரிசாவை ஆளக்கூடாதுன்னு ஏன் அமித்ஷா சொன்னார்? சரி இந்தியன் பேசுறீங்களே, காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம்ல, தண்ணி கட்டு போராடுறவன் இந்தியன் தானே, தண்ணியை வாங்கி கொடுங்களேன். கர்நாடக அரசு தரமாட்டேன்னு சொன்னா மத்திய ஆளக்கூடிய அரசு வந்து அழுத்தம் கொடுத்து தண்ணியை வாங்கி கொடுங்க. முல்லை பெரியாரோட நீர்மட்டத்தை வந்து உயர்த்த சொல்லி போராடுறோம், அதை உயர்த்தி கொடுங்க. மீன் பிடிக்க போறப்ப ராமேஸ்வரத்துல நாகப்பட்டினத்துல மீனவன் நடு கடலை வச்சு கொலை செய்யப்படுறான். இது வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள இந்தியர்கள் தானே, இந்தியர்கள் தானே. அந்த இந்தியருக்காக நரேந்திர மோடி பேசுவாரா? அப்ப இந்தியர் இந்துங்கிறதுலாம் சும்மா ஏமாற்று வேலை. தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்காரங்க இந்த வேலைக்கு விளைவு கொண்டு வரதே பெரிய ஆபத்துன்னு சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா பணி செய்யறதுக்கு ஆட்களே இல்ல அப்படின்னு நிலைமை வந்தா நீங்க வடநாட்டில இறக்குங்க, உரிய ஊதியத்தை கொடுங்க, உரிய தங்குமிடத்தை கொடுங்க, வசதி பண்ணி கொடுங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு சாரா பணி செய்யக்கூடிய ஆட்களுக்கு இங்க வேலை சிக்கலுங்கிறப்ப ஏன் வடமாநிலம் கொண்டு வரணும்? கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்னன்னா அவன் குறைந்த கூலிக்கு நிறைய வேலை செய்வான். அவன் பாட்டாளி வர்க்கமா இருக்க மாட்டான், உதிரி பாட்டாளியா இருப்பான். அவன் அந்த வர்க்கம் பாட்டாளி அந்த உரிமை பேச மாட்டான். அவன் 12 மணி நேரம் வேலை செய்வான், கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்குவான். அவன் வந்து ஒண்ணுமில்லாத கூரைக்குள்ள கிடப்பான், சாப்பாடு ஒண்ணுலனாலும் இதை இருந்துக்குவான். அப்ப அவன் வந்து பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ இல்ல ஊரு திருவிழாவுக்கோ எதுக்கும் போக மாட்டான். அப்ப அவன் உழைப்பை சொன்னாங்கிறதுனால முதலாளியை கொண்டாந்து இங்க அமர்த்துறாங்க. இந்த இது அப்ப என்ன சொல்றேன், ஒரே ஒரு செய்தான். இதுல நாம் காலங்காலமாக போராடி ஒரு வேலைன்னா குறைந்தபட்சமான ஊதியம் அப்படின்னு ஒன்ன வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவான வேலைக்கு வந்து இவன் நமது வேலை வாய்ப்பை தட்டி பிடிக்கிறான். முதல் செய்தி. அப்புறம் தமிழ்நாட்டில் வாக்காளராக வடநாட்டுக்காரங்க ஏன் மாறணும்? மாற வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாட்டின் வாக்காளராக வடநாட்டுக்காரங்க மாறி போனா தமிழ்நாட்டு அரசியலோட திசைவழி போக்கு மாறி போகும். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பாஜக கால் ஊன்ற முடியல. 2014, 19, 21, 24 4 பொது தேர்தலையும் இங்க தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவுது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணி சேர்ந்த பாஜகவின் சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்க பயந்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வர முடியுங்கிற நிலைமையை தகர்க்கிற விதமா தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரங்க வாக்காளராக மாறி போனா அந்த தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க. இப்ப என்ன ஸ்டாண்ட்? நாம் தமிழர் என்ன ஸ்டாண்ட்? இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தா கொடுக்கலாமா,
இல்ல கொடுக்கவே வேண்டாம். எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வடநாட்டுக்காரங்க எதுக்கு வாக்குரிமை கேக்குறேன்? எதுக்கு வாக்குரிமை? அவங்க எதுக்கு வர்றாங்க? இங்க பிழைக்கிறதுக்கு வர்றாங்கல்ல. நாகராஜ் என்ன கேள்வி? ஒரே ஒரு குறுக்கீடு. 30% வெளி மாநில மக்கள், ஆந்திராவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாக்குரிமை ரத்து பண்ணலாம்னு சொல்றாங்களா? வடநாட்டுக்காரங்க புலம்பெயர் தொழிலாளர்கள்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது பாஜகவுக்கு அக்கறை இருக்குதா? கொரோனா சமயத்துல ஊரடங்கு உத்தரவு ஒரே நாள்ல ஐயா மோடி போட்டாங்க. ஆனா புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. மூட்டை முடிச்சோடு அவங்க நடந்து போனாங்க. தொடர்வண்டில அடிபட்டு செத்து போனாங்க. அன்னைக்கு பாஜகவுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜக சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் எங்க அக்கறை போச்சு? அப்ப இதுல அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை திணிச்சு வாக்காளர் தான் மாத்துறாங்க. அவங்க இங்க வர்றது புழைக்கிறதுக்கு. இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புசாரா பணியாளர்கள் இல்லைன்னா நீங்க அவங்கள பயன்படுத்துங்க. அவங்கள பயன்படுத்தாம அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பேர்ல வடநாட்டுக்காரங்க திணிச்சீங்கன்னா அவன் வேலை வாய்ப்பை கிடைக்கிறான். நாளைக்கு வாக்காளராக மாறி போனா துறைமுகம் தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்க காரணியாக எப்படி வடநாட்டுக்காரங்க இருக்காங்களோ அதே போல தமிழ்நாடு முழுக்க மாறி போகும். ஒரு இடம் சட்டம் அனுமதிக்குதுன்ற ஒண்ணு நாகராஜ் சட்டம் மக்களுக்காகத்தான். இல்ல இப்ப இங்க ஒரு 20 வருஷம் இருக்கிறாரு குடும்பமா. இப்ப அவர் சொல்ல யார் இருக்கா? யாருக்கு தாண்டா இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் அடிச்சு விடுறதுங்க. இதெல்லாம் ஒரு போலியான ஒரு கட்டுக்கதைகள். தமிழ்நாட்டில் 20 ஆண்டா யார் இருக்கா? அப்படிலாம் யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்றும் கெட்டு போகுது. பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. யாரும் தேடி பார்த்தா அத்தனை பேர் வடநாட்டுக்காரங்க. நம்ம அப்படி வடவர் நல்லவர் வடவர் நல்லவரும் இல்லை, அவர் நம்மவரும் இல்லைன்னு நான் சொல்லல. அறிஞர் அண்ணா சொல்றாரு. வடக்கு வாழுது தெற்கு செய்யுதுன்னு அண்ணா தான் சொல்றாரு. நம்மவர் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். நல்லவர் இல்லைன்னு அண்ணா சொன்னாரு. இல்ல அது கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு மாதிரி. எங்க தாயகம் பறிக்கப்படும்னா அபகரிக்கப்படும்னா கோபம் வருமா வராதா? இதுல திருப்பூர்ல சிஏஏ ஆதரிச்சு ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு முழுக்க சாயின்பார் கூட்டங்கள்ல சிஏஏ வேண்டாம்னு போராட்டம் செய்யறப்ப திருப்பூர்ல மட்டும் சிஏஏ வேணும் போராட்டம் நடக்குது. யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. யோகி ஆதித்யநாத் வானசிவாசனுக்கு வாக்கு கேட்க கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அங்க கூட்டம் யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. இங்க சென்னையில ஸ்ரீநகர்ல ஐயா மோடி பேசுறாங்க. மொழிபெயர்ப்பு இல்லாமலே மோடி பேச கூட்டம் கைதட்டுது. யாருன்னு பார்த்தா வடநாட்டுக்காரங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வாக்காளராக வடநாட்டுக்காரங்க மாறி போனா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது கட்டாயம் எதிர்க்கப்படணும். அவங்க வாக்காளராக மாறப்படக்கூடாது. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை, வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப். யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.